இது மூக்க ஒரு தவறான கண்காணிப்பு. அவங்களோட நோக்கமே தப்புங்க. ஆட்டோ டிரைவர்ஸோட நோக்கம் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்களோட பழப்புல பைக் டாக்ஸி டிரைவர்ஸ் தான் மணாலி போறாங்க அப்படின்றாங்க. அது எப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஆட்டோல யாரு போவாங்க மோஸ்ட்லி அப்படின்னா 2 பேர் 3 பேர் மேக்ஸிமம் 4 பேர் புஷ் பண்ணி ஏத்துறாங்க வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி தான் ஆட்டோல ஏத்துறாங்களே தவிர பைக் டாக்ஸின்றது ஒரே ஒரு ஆள் போறதுக்கு எதுக்கு ஆட்டோ டிரைவர் பார்த்து கேட்கறேன். ஒரு ஆள் போறதா பைக் டாக்ஸில போறான், அவங்களுக்கு எதுக்கு உன்னோட ஆட்டோ வேணும்னு கேட்கறேன். இது பப்ளிக்கா ஒத்துக்க மாட்டாங்களே, அதுவே ஃபர்ஸ்ட் தப்பு. நீ அந்த மாதிரியே ஏத்தல. ஷேர் ஆட்டோல கூட நீ என்ன பண்ற, ஷேர் ஆட்டோல வந்தாதான் தனித்தனியா ஏத்துற, ஓகேவா? ஆனா அவங்களே என்ன சொல்றாங்க அப்படின்னா கிட்ட இருந்தா போயிடுறாங்க, பட் லாங் டிஸ்டன்ஸுக்கு பைக் தான் சூஸ் பண்றாங்க. சோ அதுவே நம்மளுக்கு தப்பாகுது. அதனால அவங்க கான்செப்டே டோட்டலாவே தப்புன்ற மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆகுது. மீட்டர் போடுவாங்க ஆட்டோக்கு, அவங்க கேட்கறது தான் அவங்களோட நியாயமான விலையில மீட்டரை செட் பண்ணி விட்டுருங்க, அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஆட்டோ ஓட்டிட்டோம். பட் இவங்க சொல்ற மாதிரி பைக் டாக்ஸியை ஓய்க்கணும்ன்றதுலாம் வன்மையா கண்டிக்கத்தக்கது. அதுக்கான உரிமையே உங்ககிட்ட இல்ல. நீங்க எப்படி பப்ளிக்கை இது பண்ணீங்க? பப்ளிக் அவன் பைக் வாங்குறான், அவன் இஷ்டத்துக்கு அவன் ஓட்டுறான், அது ஆப் இருக்கு, ஆப்ரேட் பண்றாங்க. அதை நீங்க எப்படி சொல்ல முடியும்? அது தப்பு. நிறைய பேர் இளைஞர்கள் படிக்கிற பசங்க எல்லாம் வேலையா அது போய் தான் அந்த காசுல தான் படிக்கிறாங்க. என் ஃபேமிலியே நிறைய ரன் ஆகுதுங்க, ஏன் நானே கூட ஓட்டுறேன் அப்படின்னும் போது அவங்களோட கேள்வி இல்ல. சரி, நீ உன் ஃபேமிலியும் கூட பாக்குறல, அப்படி என்ன சொல்ல வர? உன்னால பைக் டாக்ஸி ஃபேமிலில ஆயிடுமா? அப்படி அதான உன் நோக்கம்? சரி, நீ அப்படி பேசுற, அப்ப நீ ஏன் போய் காருக்காரங்க கிட்ட சண்டை போடல? ஏன் கீழக்கிறவங்க கிட்ட வர? நீ கூட பாரு, இங்க உன்னோட கீழக்கிறவங்க கிட்ட சண்டை போடுற, உன்னோட மேல கிட்ட சண்டை போட மாட்டேன். இதுவே உன்னோட கோவத்தனம் இருக்குல்ல. அப்படின்னும் போது ஏகப்பட்ட மிஸ்டேக் ஆட்டோக்காரங்க வச்சுக்கிறாங்க. இது எதுவுமே சரியில்லை. அவங்க சொல்றது பேசுறதே சரியில்லை. நான் சொல்றேன், அவங்களுக்கு மீட்டர் செட் பண்ணி அவங்கள ஓட்ட விட்டுருங்க. அவங்களுக்கும் பைக்கும் சம்மந்தமே இல்லை. அவங்க சொல்ற ரீசன் எல்லாம் எப்படி இது பாருங்களேன். லேடிஸுக்கு சேஃப்டி இல்லையா? சரி, ஆட்டோல போனா சேஃப்டி ஆகுதா? ஆட்டோல தான் ஏகப்பட்ட ஆக்சிடென்ட் நடக்குது, அதுவும் தப்பு. அப்புறம் பின்னாடி உட்காந்து லேடிஸ் பிரேக் போட முன்னாடி இடிதான். அவங்க சொல்ற ரீசன் எல்லாம் பாருங்க. அப்புறம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஏற்றி வருவாங்க ராபிடோல. இதுல இந்த மாதிரி சில்லி ரீசன் சொல்லி தான் போராடுறாங்களே தவிர அவங்க கிட்ட ஒரு வேலிடான ரீசன் இல்ல. ரேட்டு கம்மியாகுது, அவங்க ஒரு ரைடு ஒரு ஆளை தூக்கி போறாங்க சொல்லிட்டு இவ்வளவு பேசுகிறாங்க. இது அவங்க மூக்க வன்மத்தினால தான் பேசுறாங்க தவிர ஒரு பாயிண்டா ஒரு ரீசன் ஆட்டோக்காரங்க கிட்ட சுத்தமா கிடையாது. கவர்மெண்ட் மீட்டர் செட் பண்ணி அவங்க தனியா ஓட விடுங்க, அவங்களுக்கும் இவங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது. அதுதான் நான் கவர்மெண்ட் கிட்டே ஒரு கோரிக்கையா வைக்கிறேன். ஆட்டோக்கோ பைக்கு சம்பந்தம் இல்ல. நீங்க அப்படி காம்பீட் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆட்டோக்கோ காருக்கோ தான் காம்பீட் பண்ணும் அப்படின்னு சொல்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரஃபி தியேட்டரை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க.